சென்னையில் உள்ள பொது கழிவறைகள் பற்றிய மக்களின் மனநிலை மற்றும் முயற்சியை கையில் எடுத்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. பொது இடங்களில் உள்ள கழிவறை என்றாலே தவிர்க்கும் மனநிலையில் இருக்கும் மக்களின் எண்ணங்களை தமிழ்நாடு அரசு எப்படி மாற்றப்போகிறது என்பதை விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பொது இடங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவறைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் பயன்படுத்த உகந்ததாக இல்லாமல் இருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவி நந்தினி பொது இடங்களில் பல நேரம் டாய்லெட் வசதி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். அரசின் நிதி உதவியால் பொது கழிப்பறை கட்டப்பட்டாலும் அதனை உரிய முறையில் பராமரிப்பது யார் பொறுப்பு என்ற கேள்வி இவரிடமும் இருக்கிறது. அதற்கான தீர்வையும் அவரே முன்வைக்கிறார். கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் கட்டி கொடுத்துறாங்க. பட் நம்ம முடிஞ்சா அதை கண்டிப்பா ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும். இருந்தாலும் அதை நீட்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸரோ இல்லை ஏதோ ஒரு உர்பேசிய சமயத்தில் எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆள் போட்டு செக் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்நிலையில் சென்னையில் ராயபுரம், திருவிக நகர் மற்றும் தேனாம்பேட்டை ஆகிய மண்டலங்களில் உள்ள 883 பொது கழிப்பறைகளை பராமரிக்கும் பணியை தனியார் அமைப்புகள் மார்ச் மாதம் முதல் தொடங்க உள்ளன. இதற்கான பராமரிப்பு செலவை சென்னை மாநகராட்சி வழங்கும் என்றும் பொதுமக்கள் கட்டணமின்றி இந்த கழிப்பறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு டாய்லெட் வெளியே QR கோட் வச்சுக்கலாம். QR கோட் ஒரு கழிவறை பயன்படுத்தி பிறகு இப்போ கழிவறை கூட இப்போ நம்ம ஒப்பனை அறை அப்படி ஒரு நாங்கள் பேர் போடுறோம். அதை பயன்படுத்திட்டு அங்கே வெளியே QR கோட் ஸ்கேன் பண்ணி அதில் ஃபீட்பேக் கூட கொடுக்கலாம். இப்போ 533 டாய்லெட்ஸில் QR கோட் கூட வச்சுருக்கோம். ஸோ பப்ளிக்கோட ஃபீட்பேக் அடிப்படையில் we will try to improve the usage of toilet. Toilet maintenance தமிழ்நாடு அரசோட குறிப்பாக சென்னை மாநகராட்சி எங்கள் மேயர் எல்லாம் ரொம்ப முக்கியத்தை கொடுக்குறாங்க. ராயபுரம், திருவிக நகர் மற்றும் மெரினா கடற்கரையில் உள்ள கழிவறைகளை பராமரிக்கும் பணியை தனியார் அமைப்புகள் துவக்கிய பிறகு இதற்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து மற்ற மண்டலங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதனிடையே தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட 528 கழிப்பறைகளில் 295 கழிப்பறைகள் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ள நிலையில் 165 இடங்களில் பணிகள் நடந்து வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர் தமிழரசி.